ஓகே. வணக்கம் மருத்துவர் தேவி அவர்களே. எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நல்லா இருக்கேங்க. வெரி குட். உங்கள வந்து இந்த ஜூம் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நீங்க எழுதின இந்த புத்தகங்கள்லாம் சில கவிதை புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கிறேன். ரொம்ப சிறப்பாக எழுதுகிறீர்கள். உங்களுடைய அந்த நடை வந்து ரொம்ப அழகா இருக்குது. அதே மாரி சில மேடை பேச்சுகளும் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. ஸோ அதுவும் வந்து நல்லா பேசுறீங்க. அது கூட வந்து நீங்க அந்த அக்குபஞ்சர் மருத்துவத்திலே வந்துட்டு சிறப்பாக அந்த மருத்துவத்தையும் வந்து சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப அதாவது ஒரு சிறப்பான ஒரு வேலை. ஏன்னா வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு ஒரு நபர் வந்து வீட்டையும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு, நம்மளுடைய துறைகளிலும் வந்துட்டு பலவிதமான துறைகள். இப்ப நீங்க எழுத்து துறையும் இருக்கிறீங்க. அது கூட வந்து இந்த அக்குபஞ்சர் மருத்துவத் துறையும் சேர்ந்து இந்த எல்லா வேலையும் கவனிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக கடினமான வேலையும் கூட. அது ரொம்ப சுலபமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்ம இந்த அக்குபஞ்சர் மருத்துவத் துறையில பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சபூதங்கள ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படிங்கிற வந்து பஞ்சபூதங்கள் தன்மை இருக்குது. ஸோ இதுல வந்து இந்த நீர் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூத தன்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்திருக்கிறோம். ஏன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர் தன்மை கூட வந்து 70% நீர் அப்படிங்கிறாங்க. அதே மாரி "நீரின்றி அமையாது உலகு" அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப, நம்ம அந்த நீருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுத்திருக்கிறோம். ஸோ திருவள்ளுவர் காலத்திலிருந்து நீர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பஞ்சபூதம். ஸோ அத பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க மக்களுக்கு வந்து பகிர்ந்துக்கலாம். அன்னை தமிழுக்கும் என்னை ஈன்று இப்பிரபஞ்சத்திற்கு ஈந்த என் தாய் தந்தையருக்கும் நன்றி கூறி வணங்கி, இந்த பிரபஞ்ச சக்தி என்னை இயக்குகிறது. என்னை இந்த இடத்துல வர வச்சு பேச வச்சிருக்கு. அதற்காக பிரபஞ்ச சக்திக்கு நன்றி கூறி, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் வழங்கிய நண்பர் திருக்குமரன் அவர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற இந்த பஞ்சபூத சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த பிரபஞ்ச சக்திகள் வந்து அந்த பிரபஞ்சத்தை மட்டும் இயக்கிக்கிட்டு இருக்குல்ல, இந்த உலகை மட்டும் இயக்கி கொண்டு இருக்குல்ல, நம்ம உடலையும் இதுதான் இயக்கிக்கிட்டு இருக்கு. இதுல எது ஒன்று கூடினாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் அப்படிங்கிறதுதான் விதி. இப்போ எப்படி வந்து ஒரு நீரோட ஒரு நெருப்பு சேர்ந்த ஒரு இதுதான் இந்த சுனாமி உருவானது. அது போல நெருப்பினுடைய தன்மை நிலத்துல நெருப்பினுடைய தன்மை அதிகமாகி வர்றதுதான் அந்த தீ பிளம்பா வரும் பாத்தீங்களா காட்டுல எல்லாம். ஓகே. அந்த மாதிரி மரங்கள் ஒன்றோடு ஒன்று உராய்வதால் கூட ம். நெருப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. அது மாதிரி ஒரு நீருடைய இது அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இப்போ கேரளாவுல ஒரு விபத்து நடந்தது இல்லைங்களா? அதனால ஒரு மண் சரிவெல்லாம் ஏற்பட்ட மாதிரி நடந்துச்சு. ஆஹா. இப்போ இந்த நீருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு அதிகமா இருந்தாலும் இந்த உலகில எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதோ அது மாதிரி நம்ம உடலுக்குள்ளாரையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிஜம். இப்ப இந்த நீரை சரியான கட்டுக்குள்ளார வைத்திருக்க வேண்டும். ஆனா இந்த நீரை வந்து நம்ம பருகுவதில் பாத்தீங்கன்னா சரியான அளவுல பருகணும். நாம இத குடிக்கும் போது பாத்தீங்கன்னா அது போல அத நீரை குடிக்கும் போது ரொம்ப நீரை வந்து சாப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம அக்யூபஞ்சர் இதுல சொல்லுவோம். ஆமா. உணவை மென்னு வந்து சாப்பிடணும் குடிக்கணும் அப்படின்னு. அப்படிங்கிறதும் ஆமா. ம். ஏன்னா நம்முடைய வாய் தான் வந்து முதல் என்ட்ரன்ஸ். இது உள்ள வந்துட்டு நம்ம எதை வேணும்னா உள்ள போட்டுட்டோம்னா ஓகே. நம்ம வயிறு வந்து பாதிக்கப்படும். ம். அப்போ இங்க நம்மளுடைய என்ட்ரன்ஸ்லயே நம்ம ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா உள்ள எந்த தொல்லையும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் உண்மை. கரெக்ட். அப்படி இந்த நீரை வந்து நம்ம நல்லா கொப்பளிச்சு கொப்பளிச்சு குடிக்கும்போது நம்ம உமிழ் நீரோட சேர்ந்து இந்த நீர் உள்ள போகும்போதுதான் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு நன்மை செய்யுது. ம். அது ம். போல ம். ம். ஒரு ஒரு 60 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ம். 1.7 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இத வந்து 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பொதுவா சொல்லிருவாங்க. 2 சரி. லிட்டர் இல்ல. ஓகே. அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், தப்பில்ல.
இப்போ இந்த அளவுல தண்ணி நம்ம குடிக்கிறத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அத ம். குடிக்கிறதுல வந்து ஒரு முறை இருக்கு. உணவுக்கு 1/2 மணி நேரம் முன்னதாக தண்ணீர் குடிக்கணும். அதே மாரி உணவுக்கு 1/2 மணி நேரம் பின்னாடி தண்ணி குடிக்கணும். இந்த உணவு உண்ணும்போதே தண்ணி குடிக்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாய திறந்து அந்த டைம்ல தண்ணீய ஊத்துனோம் அப்படின்னா, உணவு செரிக்கிறதுல இந்த உணவு வந்து எப்படி இருக்கும்? அது அறப்படுறதுக்கான சும்மா சும்மா தண்ணீ ஊத்துனோம்னா அது அறப்படாது. ஓகே. எப்படி ஒரு கிரைண்டர்ல நீங்க அரிசிய போட்டுட்டு, ம். உடனே தண்ணீய நெறைய ஊத்திட்டீங்கன்னா, அது அறப்படுறதுக்கு ஒரு மாதிரி நற நறன்னு இருக்கும். சீக்கிரம் அறப்படாது. கரெக்ட், கரெக்ட். அளவா இருக்கும் பொழுது மட்டும் தான் அது அறப்படும். ஓகே. அந்த மாதிரி தான் நாம உணவு சமைக்கும்போதே அதுக்கு நீர் சேர்த்து தான் சமைக்கிறோம். அதே அளவுல இருந்ததுன்னா, அது உணவு செரிமானம் சரியா இருக்கும். இல்ல ஓகே. அப்படிங்கும்போது, இந்த உணவு செரிமானம் சரியா இருக்காது. அப்ப அந்த 1/2 மணி நேரம் கழித்தும் இந்த 1/2 மணி நேரம் கழித்து நம்ம நீர் குடிக்கும்போது, தண்ணீய குடிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ உணவு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிட்ட பிறகு நம்ம தண்ணி குடிக்கிறோம். அந்த தண்ணிய வந்து ஒரு அளவோட குடிக்கணும் அப்டின்ட்டு சொல்ல வர்றீங்க. நெறைய குடிச்சோம்னா, ஆமாங்க. அந்த மிக்ஸில போன அந்த நெறைய தண்ணி ஊத்துன மாரி ஆயிடும். அ அத ஆமா. நெறையாவும் அப்படியே குடிக்கக்கூடாது. உணவு உண்ணும் பொழுதே இடையில இடையில தண்ணி குடிப்பாங்க. ஒவ்வொருத்தர் அத ஒரு ஹேபிடேஷனா வச்சிருப்பாங்க. கரெக்ட். இடையில இடையில தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப சாப்பிடுவோம். தப்பு. ஏன்னா, ம். அதோட காற்றும் சேர்ந்து தான் உள்ள போகும். ஆமா, ஆமா. அதுவும் வந்து உடலுக்கு ரொம்ப தீங்கு அப்ப விளைவிக்கும். உணவுல வந்து அப்படி காரம் அதிகமா செய்யக்கூடாது. இருக்கக்கூடாது இல்லைங்களா? உணவுல வந்து காரம் அதிகமா இருக்கக்கூடாது. காரம் காரம் அதிகமா அதிகமா இருந்துச்சுன்னா இருக்கும்போது, நெறைய நம்ம தண்ணி குடிக்கணும். தமிழர்களுடைய கலாச்சாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, மிளகு தான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஓ! காரத்துக்கு. மிளகாய் கரெக்ட். மிளகாய் ஆமா. மிளகாய்ங்கிறது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அவங்க வந்து மிளகை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு குடுத்தது தான் இந்த மிளகாய். மிளகாய். அப்படி மிளகாய் வந்து பயன்படுத்தும் பொழுது, ம், மிளகாய் நம்ம எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துறோமோ, அந்த ம். இடத்துல எல்லாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பயன்படுத்துறது நம்மளுடைய தமிழருடைய மரபுல இருந்தது. ஓ! சரி. ஓகே. இந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா, ம், நாம வந்து இன்னைக்கு பீஸாவோ, இல்ல வேற ஏதோ இந்த சில்லி ஃபிளேக்ஸ் போட்டு போட்டு ம். நெறைய உணவுகள் இன்னைக்கு சமைச்சு குடுக்குறாங்க கடைகள்ல. அதையெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். ஓகே. ம். நிறைய உணவுகளுக்கு பார்த்தீங்கன்னா, கடைகள்ல சமைக்கக்கூடிய நிறைய உணவுகளுக்கு மஞ்சள் தூள் போடுறது ஒரு முறை இல்லாம இருந்துட்டு இருக்கு. சரி. அத வந்து நம்ம வீட்ல சமைக்கும்போது, நம்ம அதை பயன்படுத்தி சமைப்போம். மஞ்சள்ல நெறைய நன்மைகள் இருக்குது. மஞ்சள பத்தி பேசுறதுக்கே தனியா பேசலாம் தனியா இல்லைங்களா? அந்த பேசலாம். மாதிரி இருக்கு. குர்குமின். ஏன்னா ஆமா. மஞ்சள்ல இருக்கக்கூடிய குர்குமினே வந்து நம்மளுடைய அது வந்து இன்னைக்கு தனியா விற்கப்படுது. குர்குமின். கரெக்ட். அது ம். ரொம்ப விலை அதிகமாவும் இருக்கு. ம். அப்ப அந்த குர்குமின் நம்மளுடைய இம்யூனிட்டிய அதிகம் பண்ணுது, நோய் எதிர்ப்பு சக்திய குடுக்குது அப்படின்னா, ஓகே. அதை அதை வந்து நம்ம டெய்லியும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மரபுல வச்சிருக்கிறோம். ஏன் மஞ்சள பயன்படுத்தி சில பதார்த்தங்கள் கூட செஞ்சிருக்கிறாங்க. மஞ்சள் மட்டுமே ம்ஹ்ம். வச்சு. ம். மஞ்சள் மட்டுமே அந்த இது. மாதிரியான ஆமா. இன்னுமே ம். வந்து நார்த் இந்தியானுடைய கலாச்சாரத்துல அந்த மஞ்சள மட்டுமே பயன்படுத்தி சில உணவுகள் செய்யறாங்க. அதுவும் வந்து இந்த குளிர்காலத்துல அவங்க வந்து ஒரு உணவு செய்யறாங்க. அது ம். எடுத்துக்கிறது வந்து டெய்லியுமே அந்த மஞ்சள் கலந்த அந்த உணவு எடுத்துக்கிறத ஒரு முறையா வச்சுட்டு இருக்காங்க அவங்க. சரி. ஓகே. அந்த மாதிரி இருக்கு. ம். இப்ப இப் "நீரின்றி அமையாது உலகு" அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். ஓகே. நீர் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இயங்காதோ, அதுபோல இந்த உடலும் இயங்காது என்பதுதான் விதி. அ இந்த இந்த நீர் எப் நெ மண்ணோட நீர் சேர்ந்ததுன்னா, மண் உறுப்புடன் நீர் சேரும் பொழுது ம். தசை, நெருப்புடன் நீர் சேரும்போது தாகம், வாயுவுடன் நீர் சேரும்போது நடத்தல். நம்ம நடக்கிறோம், ஓடுறோம் அந்த மாதிரி. ஆகாயத்துடன் நீர் சேரும்போது பகை, வெறுப்பு. நீருடன் நீர் சேரும்போது சிறுநீர். அப்போ ஆக்குவதற்கும் நீர் பயன்படுகிறது. அழிப்பதற்கும் நீர் பயன்படுகிறது. நீரை நம்மளுடைய கழிவு நீக்கத்திற்கு நீர் பயன்படுது. அதே போல ஒரு உணவு செரிமானத்திற்கும், நம்மளுடைய உடல்ல சக்தியா மாறுவதற்கும், நம்ம உண்ட உணவு சக்தியாக மாற வேண்டும். அந்த சக்தியா மாறுவதற்கும் கூட இந்த நீர் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. ம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நீர
நான் வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது நான் ஒரு 7th ஸ்டாண்டர்டுன்னு நினைக்கிறேன். ம், அப்ப வந்து என்னுடைய பாட புத்தகம் ஒண்ணு நான் டீடெயில் அப்படின்னு ஒரு புக் இருந்தது. ம். பாடம் இருந்தது. அதுல வந்து போட்டிருந்தது வாட்டர் இஸ் எலிசார் ஆஃப் ஆல் லைஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். வாட்டர் இஸ் அத அது வாட்டர் இஸ் எலிசர் ஆஃப் ஆல் லைஃப் அப்படின்னு போட்டிருக்கும். ஓகே. அப்படின்னா அதுதான் வந்து அமிர்தம். ம். அந்த அதுதான் வந்து இந்த இயக்கத்திற்கு காரணமா இருக்கு. ஓகே. இது எல்லாருடைய வாழ்க்கைக்குமே அப்படின்னு. நம்மளுடைய இது வந்து நான் வந்து எல்லா என்னுடைய இது என்னன்னு தெரியல. அப்ப எனக்கு தெரியல. ம். இன்னைக்கு நான் இது இது வந்து எனக்கு இந்த இந்த பஞ்சபூத சக்திய பத்தி நான் படிக்க போறேன். அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு விதைச்ச விதையா? அப்படின்னு கூட எனக்கு இன்னைக்கு இருக்கலாம், தோணுது. இருக்கலாம். கண்டிப்பா. விட்ட அப்ப விதை வந்து இருக்கலாம். அந்த அந்த இத வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது அந்த சென்டென்ஸ். ஓகே. இத வந்து நான் எல்லா புக்லயும் என்னோட ம். எல்லா புக்லயும் பாத்தீங்கன்னா, வாட்டர் இஸ் எலிசர் ஆஃப் ஆல் லைஃப் அப்படிங்கிறத நான் எழுதியிருப்பேன். ஓ! கிரேட். வெரி அந்த குட். வரி. ம். ஆமா. அது எழுதிட்டே இருந்தேன். அப்போ அந்த மாதிரி அதுதான் வந்து நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது அப்படிங்கும்போது, இத சரியான விகிதத்துல எடுத்துக்கிறது நம்மளுடைய கடமை. இத ம். நம்ம சரியா செய்யல அப்படிங்கிறது நாம உடலுக்கு செய்யக்கூடிய துரோகம். ம். கண்டிப்பா. ஏன்னா, இன்னைக்கு நான் முதல் கொண்டு எல்லாருமே சொல்றேன், சரியா நீர் எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ம்ஹ்ம். அதே மாதிரி நீர் எடுத்துக்கொள்ளும் பொழுது, உட்கொள்ளும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா, நின்னுகிட்டு அவசரமா தண்ணி குடிச்சிட்டு போறது. ஓகே. கட 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 கடன்னு ஊத்துறது. ஊத்துறது. இந்த மாதிரியான செயல்கள தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி செய்யக்கூடாது. அமர்ந்து அ ஒரு முழுங்கா நல்லா கொப்பளிச்சு கொப்பளிச்சு குடிக்கணும். கண்டிப்பா. உமிழ்நீரோட சேர்த்து குடிக்கணும் ஏன்னா நீங்க அப்படிங்கிறது இந்த தான் உட்கார்ந்து நம்மளுடைய நின்னுட்டு அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வருது. குர்ஆன்ல கூட நபிகள் நாயகம் வந்து தண்ணீய வந்து உட்கார்ந்து குடிக்கணும்னு அந்த காலத்திலேயே வந்து எழுதி குடுத்துட்டு போயிருக்கிறாரு. குர்ஆன்ல ம். சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. பல இதிகாசங்கள்ல இத சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த காலத்திலேயே வந்து ஆமா. நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து அத தெரிஞ்சு வச்சு நம்மளுக்கு ஒரு அறிவுரையா குடுத்திருக்கிறாங்க. உட்கார்ந்து இன்னும் சொல்லப்போனா நம்மளுடைய பண்டைய காலத்துல, கலாச்சாரத்துல தண்ணி தான் வந்து முதல்ல ஒரு ஒரு கணவன் மனைவி இன்னைக்கு வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து திருமணம், தாலி கட்டுற முறை அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா? ம், அந்த காலத்துல கந்தர்வ மனம் அப்படிங்கிறது தான் இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம். நீர வந்து அந்த கணவன் வந்து கையில எடுத்து மனைவியோட கையில ஊத்துவாங்க. இது ஓஹோ! வந்து நீர் நீர எடுத்துட்டாங்க. வச்சு அவங்க ஒரு நீர வச்சு ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி, நான் உன்ன நல்லா வாழ வைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஓ! ஒரு இத சொல்லிட்டு ஆ. செய்யறது. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா, நெருப்ப வந்து சாட்சிய நெருப்பு வச்சு மூட்டி சாட்சியா? ஆமா. நெருப்ப சாட்சியா வச்சு தான் நாம வந்து அக்னிய ம். வலம் வந்து இன்னைக்கு மணமுடிக்கிறது அப்படிங்கிறது இன்னைய வழக்கமா இருக்குது. வணக்கம்மா. ஆதி காலத்தினுடைய வழக்கம் ம். நீர வந்து இப்படி கையில எடுத்து ஊத்தி, அதுல அவங்க சொல்லிட்டு ஊத்துறது தான் அவங்களுடைய பண்டைய காலத்தினுடைய வழக்கமா இருந்தது. வழக்கம். தமிழர்களுடைய மரபிலேயே இருந்தது. சூப்பர், சூப்பர். அப்படியான நீர். ஆமா. இது ஒரு அந்த புது மாதிரி இன்ஃபர்மேஷன். ஒரு நீர் வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்குது. பண்டைய காலத்திலேயும். ம். அது மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட்ன்னே ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து உடல் உபாதைகளால பாதிக்கப்படும் பொழுது, ம். ஒரு நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங்கா எதுவுமே சாப்பிடாம இருந்துகிட்டு, வெறும் தண்ணீய மட்டுமே குடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆமா. வாட்டர் எப்பவுமே ஃபாஸ்டிங். தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா, தண்ணிய வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அப்படியே பச்ச தண்ணிய குடிச்சர்றோம். ம்ஹ்ம். இது முன்னாடி ஒரு காலத்துல அது சரியா இருந்திருக்கலாம். ஏன்னா, அன்னைக்கு வந்து மலைகள்ல அப்படி இதாகி வரும். மரம், செடி, கொடிகள்ல பட்டு வரும். அந்த நீர் வந்து நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பானதாக, நம்மளுடைய உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா, மூலிகைகள இது பண்ணி வந்தது. ம். அதனால நம்மளுக்கு நன்மையா இருந்தது. ஆனா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நீர் அப்படி இல்லாம இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்த நம்ம சித்தர்கள் சொன்னதுதான், "நீரை சுருக்கி குடி, மோரை பெருக்கி குடி" சரி. அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே. ஏன்னா அந்த மோரை வந்து பெருக்கணும்னா தண்ணி நிறைய ஊத்தும் பொழுதுதான் அதனுடைய டைஜஷன் நம்மளுக்கு சரியா இருக்கும் சூப்பர், சூப்பர். அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நீரை தயிர் அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு டைஜஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிங்கறத தான் அப்ப சொல்லியிருக்கிறாங்க. நீரை சுரிக்கக்கூடியனா, அதாவது தண்ணிய வந்து கம்மியா அத வந்து குடிக்கணும். காய்ச்சணும் காய்ச்சணும். இன்னைக்கு காய்ச்சணும்னு சொன்னா நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நானே என்னுடைய சொந்தங்கள்லயே நிறைய பார்த்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ லேசா வெது வெதுன்னு அப்படியே வச்சுட்டு அந்த சில்னஸ் அடங்குனோன குடுக்குற மாதிரியான ஒரு ஹைட்ரேஷன் இருக்குது. அது ஆனா அப்படி கிடையாது. ஆ. தண்ணிய ஒரு குடம் தண்ணி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் குறையணும். அதிலிருந்து ஒரு ஒரு 10% ஆச்சு தண்ணி வந்து குறைஞ்சிருக்கணும். ஓகே. கொதிச்சு குறைஞ்சிருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் அந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு உகந்ததா இருக்கு அப்படின்னு. ஓஹோ! அதே மாதிரி அந்த தண்ணிய சூடா அப்படியே அ இன்னொரு ஒரு சிலருனுடைய சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா, இப்பதான் புதுசு புதுசா வராங்க பார்த்தீங்களா? ஆமா. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு. அந்த மாதிரி வரதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ அதிகாலை எழுந்த உடனே நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அ சுடு தண்ணி குடிச்சிருங்க அப்படின்னு. சுடு தண்ணி குடிச்சிருங்கன்னோன சூடாவே குடிக்கிறாங்க. ஓகே. அப்படி சூடா குடிக்கிறது கிடையாது. ம்ஹ்ம். வெது வெதுப்பா இருக்கணும். ரொம்ப சூடா நம்ம வந்து வயித்துக்குள்ளார அனுப்பக்கூடாது. அனுப்பக்கூடாது. அதே மாதிரி இந்த வெயில் காலங்கள்ல இன்றைய நவநாகரீகமான இந்த பெண்களோ, இல்ல ஆண்களோ ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு ஒரு ஃப்ரிட்ஜ்ல பாட்டில் வச்சு தண்ணி வச்சுட்டு, ஓகே. அந்த பாட்டில கடகடன்னு எடுத்து குடிக்கிறாங்க. அது ரொம்ப 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 தப்பு. ரொம்ப குளிர்ச்சியாவும் உடலுக்குள்ளார செலுத்தக்கூடாது. குடுக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஹீட்டாவும் சூடாவும் உள்ள சூடாவும் குடிக்கக்கூடாது. ஒரு நார்மல் அதாவது ரூம் அது டெம்பரேச்சர்ல அந்த பதத்துல நம்ம குடிக்கணும். இல்லைங்களா? அதுதான் வந்து சரியான ஆமா. முறை. சூப்பர். இப்ப வெரி குட். அந்த தண்ணிய கொதிக்க வச்சு, அத ஆற வச்சு குடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சித்தர்கள் சொன்னது. சொன்னது. இத சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னாலே, ஆ. நம்மளது ஜீரண உறுப்புகள்லாம் சரியா செயல்படும். நம்ம ம். ஜீரணம் சரியா இருக்குன்னா, சரியான சக்தி நம்மளுடைய உடம்புக்கு போகுதுன்னு அர்த்தம். ம். சரியான கழிவு வெளியேற்றம் சரியா முறையா நடக்குதுன்னு அர்த்தம். இது எல்லாமே சரியா இருந்துருச்சு அப்படின்னா, உடல் நம்ம ஆரோக்கியமா உடல் இருக்கும். வந்து இயங்கறதுல எந்த பிரச்சனையுமே இல்லையே! டாக்டர்ட்ட நல்ல போக வேண்டாம். ஆரோக்கியமா தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. கண்டிப்பா, கண்டிப்பா. உண்மை, உண்மை. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சாதம் இருக்கு இல்லைங்களா? இது ஆமா. வந்து முந்தின நாளே வந்து சாதத்த கொஞ்சம் எடுத்து, கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டு, தண்ணீய ஊத்தி மூடி வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில அது வந்துட்டு எடுத்து குடிக்கணும். ஓகே. அதுல ம். அதிகமான சக்தி இருக்கு. சூப்பர். அதிகமான சக்தி. ஆமா, ஆமா, ஆமா. பழைய சோறு அதுல சாப்பிடுறது என்னென்ன இன்னைக்கு சத்து இருக்கு அப்படிங்கிறது பழைய சோறு ஆமா. சாப்பிடுறது வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நல்லது. ஆமா. நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப திடமாவும், ஆரோக்கியமாவும் என் என் மாமனார்லாம் 84 வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னா, என் ம். மாமனார் காலையில எழுந்த உடனே பழைய சாதம் குடிப்பார். நீசு தண்ணி. ஆமா. பழைய அந்த சோறு. மோர் தான் சாப்பிடுவாரு அவரு. தயிர் சாப்பிட மாட்டாரு. எங்க மோர். வீட்ல வந்து மாடு, கன்னெல்லாம் இருந்தது. இருந்தாலும் அவர் வந்து மோர் தான் சாப்பிடுவாரு. தயிர் சாப்பிடவே மாட்டாரு. ஓகே. அந்த அந்த பழக்கவழக்கம் தான் அவங்கள வந்து அவ்ளோ ஒரு லாங் லைஃப் அவங்களுக்கு குடுத்திருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. உண்மை, உண்மை. இன்னைக்கு வந்து இந்த ம். பழைய சாப்பாட வந்து அமெரிக்கால பேட்டன் ரைட்ஸ் வாங்கி கேன்ல அடைச்சு விக்கிறாங்க. சோக்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. அந்த அளவுக்கு மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. வெரி குட், வெரி குட். பழைய அது சாதத்துக்கு மாதிரி ஒவ்வொன்னும் வந்து நம்ம எதுக்கு செய்யறோம்? ஏன் செய்யறோம்? அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தான் நம்ம உடலுக்கு கெடுதியா முடியுது. ஓகே. அந்த மாதிரி இந்த நீர சரியா பயன்படுத்தி, நல்ல நலமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, நன்றிங்க மேடம். சிறப்பா சொன்னீங்க. நீரை பத்திய வந்து பல விஷயங்கள வந்து நம்ம இன்னைக்கு பகிர்ந்துட்டோம். நம்ம டிகே ஹெல்த் டிப்ஸ் நேயர்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். இந்த தண்ணி எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பத்தி தேவி அவர்கள் வந்து மிக அருமையாக விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் பத்தி பேசுவோம். இப்ப இன்னைக்கு நீருங்கிற மாரி அடுத்த இதுல வந்துட்டு ஒரு ஃபயர் பத்தி நெருப்பு, நீர், நிலம், காற்று இது போன்ற எல்லா பஞ்சபூதங்களும் நம்ம உடலுக்கு அதாவது நம்ம உடலே வந்து பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது. ஸோ இந்த பஞ்சபூத சக்திகளை வந்து நம்ம ஒரு சமநிலையில் வைத்துக் கொள்வது தான் நமது ஆரோக்கியத்திற்கு முதல் படி. ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம வரக்கூடிய காலங்கள்ல வந்து நம்ம அடிக்கடி நம்ம நேயர்களுக்கு குடுப்போம், பேசுவோம். மிக நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு எனது நன்றி. வாழ்த்துக்கள் மேடம். நிச்சயமா மீண்டும் சந்திப்போம். விரைவில் என்னுடைய
என்னுடைய அக்யூபஞ்சர் சம்பந்தமான இந்த பஞ்சபூத சக்திகளுடைய தொடர்புடைய ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட இருக்கிறேன் வெரி குட், வெரி என்பதை குட். தெரிவித்துக் வாழ்த்துக்கள், கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்த்துக்கள்.